මහජනතාවගේ போலீசார் மீது பொதுமக்களின் நம்பிக்கையை வலுப்படுத்த வேண்டிய அவசியம் உள்ளது. போலீசார் தவறு இழைத்தாலோ குற்றங்கள் தொடர்பில் போலீசார் நடவடிக்கை மேற்கொள்ளாமல் இருந்தாலோ அந்த குற்றவாளிகளுடன் போலீஸ் அதிகாரிகள் உறவுகளை பேணி வந்தாலோ பொதுமக்களின் நம்பிக்கையை வலுப்படுத்த முடியாது. சில சந்தர்ப்பங்களில் குற்றங்கள் பதிவு செய்யப்படாமலும் இருந்துள்ளன. தற்போது நாம் எந்தவொரு குற்றத்தையும் பதிவு செய்யாமல் இருப்பதில்லை. காரணம், குற்றச்செயல்களில் ஈடுபடுவோர் தமக்கு தேவையான அரசியல் பலத்தை பெற்றிருந்தனர். அவர்கள் இழைக்கும் குற்றச்செயல்களை பதிவு செய்வதற்கும் இடமளித்திருக்கவில்லை. அவர்கள் மேற்கொள்ளும் குற்றங்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கப்படாத பல சந்தர்ப்பங்களும் காணப்பட்டன. தற்போது அவ்வாறானதொரு நிலைமை இல்லை. திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுவோர் தற்போது மறைந்துள்ளனர். வெளிநாடுகளில் தங்கியிருந்தே குற்றச்செயல்களை வழிநடத்துகின்றனர். போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களையே இவர்கள் அவற்றுக்கு பயன்படுத்துகின்றனர். இந்த கடத்தற்காரர்களுக்கிடையே மோதல் நிலவுகின்றது. எவ்வாறாயினும் குற்றங்களை நடைமுறைப்படுத்த எமக்கு இடமளிக்க முடியாது. இதற்கு பின்னால் மறைமுக பின்னணி ஒன்றிருப்பதாக நாம் எண்ணுகின்றோம். அரசியல்வாதிகளுக்கும் இவர்களுக்கும் இடையே சில சந்தர்ப்பங்களில் தொடர்புகள் காணப்பட்டன. அவர்களை வழிநடத்தும் அரசியல்வாதிகள் பெரும்பாலும் இலங்கையில் இருக்கலாம். இதனை ஒரு அலையாக காண்பிப்பதற்காகவே அவர்கள் விரும்புகின்றனர். சீர்குலைக்கும் செயலை செய்வதற்கும் இது ஒன்றும் பாரிய அலை அல்ல. அவர்களின் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு இவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்வர். அதற்கான சட்ட நடவடிக்கைகளை நாம் மேற்கொண்டு வருகின்றோம். இவை அவசிய நீதிமய ක්‍රියාමාර්ග නීති රාමුව තුළ අපි සිදු කරමින් ඉන්නේ. இதேவேளை குற்றப்புலனாய்வு விசாரணைகளின் போது தராதரம் தொடர்பில் கவனத்தில் கொள்ளப்படுவதில்லை என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால மற்றும் அமைச்சின் செயலாளர் ரவி செனவரத்ன ஆகியோர் தெரிவித்தனர். சமாராய பணிவிடானோ போலீசிய நிதித கேல ஜனதாவ போலீசார் நிதிரையில் உள்ளனரா என சிலர் வினவுகின்றனர். மக்கள் திருப்தி அடையும் வகையிலான சேவையை வழங்க தவறியுள்ளோம். ஆங்காங்கே துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகின்றன. போதைப்பொருள் பாவனை அதிகரித்து செல்கிறது. போதைப் பொருளை முற்றாக ஒழிப்பதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். பல்வேறு இடங்களில் குற்ற செயல்கள் இடம்பெறுகின்றன. திட்டமிட்ட குற்ற செயல்களாக இருந்தாலும் வேறு காரணங்களுக்காக முன்னெடுக்கப்படும் குற்ற செயல்களினால் மனித உயிர்கள் இழக்கப்படுகின்றன. குற்ற செயல்களை தடுத்து மக்கள் சந்தோஷமாக வாழ்வதற்கான நாட்டினை உருவாக்க வேண்டும் என்பதே போலீஸ் திணைக்களத்தின் நோக்கமாக உள்ளது. எனினும் அதற்கான செயற்பாடுகளில் ஈடுபடாத ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எம் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர். நீதியை நிலைநாட்டுவதில் தாமதம் ஏற்படக்கூடாது. அவ்வாறு தாமதமாகின்ற போது பரிதாபகரமான முறையில் அது தீர்க்கப்படுகின்றது. அவ்வாறான உதாரணங்கள் தேவையான அளவு சமூகத்தில் காணப்படுகின்றன. மிகவும் திறமையாக அர்ப்பணிப்புடன் நேர்மையாக கடமைகளை முன்னெடுப்பது உங்களின் பொறுப்பு என நான் நம்புகின்றேன். அதற்காக நான் உங்களிடம் வேண்டுகோள் விடுக்கின்றேன். 37 வருடங்கள் போலீஸ் சேவையில் ஈடுபட்ட பின்னரே நான் ஓய்வு பெற்றேன். 2022ஆம் ஆண்டு முன்னாள் போலீஸ் மா அதிபராக செயற்பட்டவர் எனது நினைவிற்கு வருகின்றார். எனது நண்பர் CT விக்ரம் ரத்ன ஒருமுறை அரசாங்கத்திற்கு கடிதம் எழுதியிருந்தார். 184 போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் 182 பேர் என்னுடைய பரிந்துரைகள் இல்லாமல் நியமிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இந்த கூட்டத்தில் அமைச்சரும் போலீஸ் மா அதிபரும் உள்ளனர். இங்குள்ள எந்த ஒரு நபரிடமும் வினவ முடியும். நானும் அமைச்சரும் பதவியேற்றதிலிருந்து இடமாற்றங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. போலீஸ் மா அதிபரே அதனை முன்னெடுத்திருந்தார். போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளை போலீஸ் மா அதிபர் மாத்திரமே நியமிப்பார். அமைச்சின் செயலாளர் என்ற ரீதியில் போலீஸ் மா அதிபரின் பரிந்துரையை போலீஸ் ஆணைக்குழுவிற்கு அனுப்புவதை மாத்திரம் செய்கின்றோம். அதில் ஒரு மாற்றமும் செய்யப்படாது. அந்த சூழலை நாம் உருவாக்கியுள்ளோம். சட்டங்களை நிலைநாட்டும் போது நிறம் பார்ப்பதில்லை, கட்சி பார்ப்பதில்லை, பதவி நிலையை பார்ப்பதில்லை.